குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஈரோடுக்காரி பேசுகிறேன். இப்போ டைம் 6 o'clock ஆகுது. என்னோட மார்னிங் ரொட்டீன் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கழுவுனது தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் பேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு இதில் பருப்பு போட்டு வச்சுருக்கேன் இந்த குக்கரில். பசங்களோட லஞ்சுக்கு வந்து சப்பாத்தியும் சாம்பாரும். சப்பாத்தி நைட்டு மாவு பிசைஞ்சு வச்சது இங்கே எடுத்து வச்சுருக்கேன் வெளியில். கொஞ்சம் நேரம் அது வெளியில் இருக்கட்டும், ஹார்டாக இருக்குது. சாம்பாருக்கு முருங்கைக்காயும் தக்காளி வெங்காயம் பூண்டெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது ஈவினிங் டீ போடுறதுக்காக பால் இந்த டம்ளரில் எடுத்து வச்சுருக்கேன். ஹாட் வாட்டர் குடிப்பேன் மார்னிங் எந்திரிச்சோன்னே, அந்த ஹாட் வாட்டர் போட்டு வச்சுருக்கேன். இங்கே காஃபி போட்டு வச்சுட்டேன். ஹஸ்பண்ட் வந்து வாக்கிங் போயிருக்காங்க, அவங்க வந்தோன்னே காஃபி கொடுத்துட போகிறேன். புளி ஊற வச்சுருக்கேன் சாம்பாருக்கு. இந்த டிஃபன் பாக்ஸ் எல்லாம் வந்துட்டு தனியாக எடுத்து வச்சுருவேன். அப்போ தான் பேக்கிங்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், இல்லைனா அப்போ போய் தேடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். குக்கரில் அரிசி ஊற போட்டிருக்கேன். ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸுக்கும் எங்களோட மத்தியானத்துக்கும் வந்துட்டு ரைஸ்க்காக இதில் அரிசி ஊற போட்டிருக்கேன். இப்போ வேலையை ஆரம்பிச்சிடலாம் வாங்க. 7:30க்குள்ளே பசங்களை அனுப்பணும், 8:30க்குள்ளே வந்துட்டு ஹஸ்பண்ட் அனுப்பணும். சிங்க் இந்த மாதிரி தான் இருக்குது. நைட்டே பாத்திரம்லாம் தேய்ச்சி போட்டு போயாச்சு. இந்த பாத்திரம்லாம் எடுத்து வைக்கணும். நைட்டு இட்லி சுட்டது, சாம்பார் வச்ச பாத்திரம்லாம் இங்கே இருக்குது. பாத்திரம் தேய்ச்சி வச்சது நைட்டு. இதை திருப்பி எடுத்து உள்ளே வைக்கணும். இந்த வேலை இருக்குது. வாக்கிங் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. காஃபி கொடுத்துட்டு வந்துட்டு என்னோடய வேலையை கண்டினியூ பண்ண போகிறேன். எல்லா சப்பாத்தியும் தேய்ச்சி எடுத்து வச்சிட போகிறேன். இப்படி நம்ம மாவு போட்டு தேய்ச்சி எடுத்து வைக்கிறதுனால ஒன்றோட ஒன்று ஒட்டாது. ஒரே இடத்துல நம்ம எல்லா சப்பாத்தியும் தேய்ச்சி எடுத்து வைக்கிறப்போ ஒன்றோட ஒன்று ஒட்டாது, மாவு இந்த மாதிரி போடுறதுனால. இடையில ஹாட் வாட்டர் குடிச்சிக்கிட்டே வந்துட்டு நான் சப்பாத்தி தேய்ச்சிட்ருக்கிறேன். இந்த சப்பாத்தி தேய்ச்சி முடிக்கிறப்ப அந்த ஹாட் வாட்டரையும் குடிச்சு முடிச்சிருவேன். அரிசி ஊறிடுச்சு. இது வந்து நம்ம குக்கர் அடுப்பில் வச்சிட்டோம் அப்படின்னா விசில் வந்து இது அடங்கிரும். நம்ம மற்ற வேலைகள்லாம் முடிச்சுட்டு டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ண வர்றப்போ வந்துட்டு சாதம் நம்மளுக்கு ரெடியாக இருக்கும். சப்பாத்தி தேய்ச்ச கல் கட்டை ரெண்டையும் சிங்கில் வச்சுட்டு அந்த இடத்த வந்து நம்ம க்ளீன் பண்ணி விட்டுடலாம். இல்லைனா அந்த வரமாவெல்லாம் நம்ம சமையல் செஞ்சு முடிக்கிறப்போ வந்துட்டு கவுண்டர் டாப் மேலே நல்லா ஒட்டிக்கும். நம்மளுக்கு வந்து நல்லா தேய்ச்சி எடுக்கிற மாதிரி ஆயிரும், எக்ஸ்ட்ரா வேலை ஆயிரும். நம்மளுக்கு கையோடு முடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு அந்த வேலை இருக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரியான ஃபீல் நம்மளுக்கு இருக்காது. சமையல் செய்கிறப்பவே இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் கையோடு முடிச்சுட்டே வந்துட்டோம் அப்படின்னா க்ளீனிங்க்குன்னு தனியாக எஃபர்ட் போட்டு நம்ம வேலை செய்கிற மாதிரி இருக்காது. சமையல் முடிக்கிறப்பவே நம்மளுக்கு க்ளீனிங்கும் முடிஞ்சிருக்கும். சாம்பாருக்கு தேவையான வெங்காயம் தக்காளி முருங்காயெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. பூண்டு இன்னும் உரிக்காமல் வச்சுருக்கேன். இந்த தோலெல்லாம் வந்து எடுத்து உடனே நம்ம டஸ்ட்பினில் போட்டோம்னாலும் கையோட ஒரே நிமிஷம்தான் அந்த வேலை நம்மளுக்கு முடிஞ்சிடும், வேலை செய்கிறாது. இதுக்கிடையில் எனக்கு என்னெல்லாம் வேலை வருதுன்னு பாருங்கள். வாய்ஸ் ஓவர் கொடுக்குறப்ப தான் நோட் பண்ணேன், இதை நான் மியூட் பண்ணலை. இந்த மாதிரி இடையில 2 பேரும் எனக்கு வேலை கொடுத்துட்டே இருப்பாங்க. விசில் வந்துருச்சு. சாம்பார் தாளிக்கிறதுக்கு அந்த சைடு பாத்திரம் வச்சாச்சு. சப்பாத்தி போட்டு எடுத்துக்கிறதுக்கு இங்கே தோசைக்கல் வச்சாச்சு. இந்த 2 வேலையுமே பேரலாக நடக்கும். இப்போ சப்பாத்தி போட்டுக்கலாம். போட்டுகிட்டே வந்துட்டு அங்கே எண்ணெய் காஞ்சோன்னா வந்துட்டு சாம்பாருக்கு தேவையானதெல்லாம் போட்டு நான் சைட் பை சைடு அதை தாளித்து விட்டுட்டே இருக்கேன். சப்பாத்தியும் ரெடி ஆயிரும். இப்போ சப்பாத்தி சுட்டு எடுக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு சாம்பாரும் ரெடி ஆயிரும், சப்பாத்தியும் ரெடி ஆயிரும். சப்பாத்தி சாம்பார் ரெண்டுமே ரெடியாக இருக்குது. கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸை வந்து பேக் பண்ணிடலாம். இப்போது 2 பேர்த்துக்குமே வந்துட்டு லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. ஸ்நாக்ஸுக்கு மாதுளம்பழம் கொடுத்து விட்டுருந்தேன். அவங்கள 7:30க்குள்ளே ரெடி பண்ணி அனுப்பணும். அவங்கள அனுப்பிச்சாச்சு. அனுப்பிச்சதுக்கப்புறம் வந்துட்டு நான் ரசம் தாளிக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு வரமிளகா போட்டிருக்கேன். அந்த காரம்லாம் உள்ளே இறங்கினதுக்கப்புறம் பூண்டு மிளகு சீரகம் இதெல்லாம் தட்டி வச்சதை உள்ளே சேர்த்துக்கிறேன். சைடில் ரசம் ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்கு இடையில் வந்துட்டு டிஃபன் பாக்ஸை வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். சாப்பாடு நல்லா உதிரியாக வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டு உதிரியாக கொடுத்து விட்டோன்னா தான் மத்தியானம் இந்த கட்டி ஆகாமல் அவங்க எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த சாப்பாடு வச்சுருக்கிறதுக்கு மேலேயே ஒரு சப்பாத்தியும் சாம்பார் ரசம் தயிர் இதெல்லாம் தான் வந்துட்டு மத்தியானம் லஞ்சுக்கு என் ஹஸ்பண்ட்க்கு நான் கொடுத்து விட்டேன். எயிட் 8:30க்கு என் ஹஸ்பண்டும் ஆஃபீஸ் கிளம்பியாச்சு.
இதில் இருக்கிற சாதம் வந்து காலையிலுக்கும் மத்தியானத்துக்கும் பசங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் சாப்பிட்றதுக்குமான சாதம். ரசம் இதில் இருக்குது. முருங்கைக்காய் போட்ட சாம்பார். இது மார்னிங்க்கும் மத்தியானம் சாப்பிட்றதுக்கும் எங்களுக்கு. இன்னும் எனக்கு பாத்திரம் தேய்க்கிற வேலை இருக்குது. வாஷிங் மிஷின் மார்னிங்கே போட்டு விட்டுருந்தேன், அது ஓடி முடிஞ்சிருந்துச்சு. துணி காய போடணும். துணி காய போட்டதுக்கப்புறம் வீடு பெருக்கி துடைக்கிறது 9:30 எனக்கு எல்லா வேலையுமே முடிஞ்சிடும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.